வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 26/5/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெற்று கடகராசியில் அமர்ந்து எத்தகையான நற்பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்பதுதான் இந்த பதிவு. கடந்த 5 மாதங்களாக பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து வந்த மிதுன ராசி எதை செய்தாலும் அதில் முற்று பெறாமல் நல்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் தடைகளும் தாமதங்களும் பொருளாதாரத்தில் பின்னடைவும் சந்தித்திருந்தால் இப்பொழுது பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார் குரு பகவான். புதன் வீடுகளுக்கு குரு பகவான் பாதக அதிபதியாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி காலங்களில் அவர் பாதக அதிபதியாகவே இருந்தாலும் சாதகங்களை சாதகமான இடத்திற்கு வந்துவிட்டால் கட்டாயமாக செய்வார். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அந்த வகையில் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது விரயங்களை கொடுத்து மன நிம்மதி இல்லாமல் எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து வந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருகின்ற ஓராண்டு காலத்தில் கடுமையான கஷ்ட நஷ்டங்களை கொடுத்திருப்பார். பணத்தால் பிரச்சனை, பணத்துக்காகவே பிரச்சனை. எவ்வளவுதான் வாழ்க்கையில் கடினமாக உழைத்தாலும் குரு பகவான் பாதகமான இடங்களில் அமரும்போது பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும், எடுக்கும் முயற்சிகளில் எண்ணற்ற தடைகளும் கஷ்டங்களும் உறவு சிக்கல்களும், தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் மிகவும் பாதகமான பலன்களை குரு பகவான் தந்திருப்பார். இப்பொழுது ராசிக்கு 2 என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். இதனால் வரையில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து வகையான செயல்களையும் பார்த்து நீங்கள் இது குடும்பமா, இந்த குடும்பத்தில் எப்படி வாழ முடியும், இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எப்படி நம்பி வாழ்வது என்கின்ற மன கஷ்டத்தில் இருந்திருந்தால் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து அவர்களிடையே நல்ல பெயரும் புகழையும் பெற்று மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் குரு பகவான். குரு பகவான் கடந்த ஆண்டுகளில் இழந்ததை இரட்டிப்பாக கொடுத்து நல்ல நிலையில் வாழ வைப்பார். வீடாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, உடல் நலமாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, வீடு கட்டி கொண்டு இருந்து அது பாதியிலே நின்றிருந்தால் இப்பொழுது முயற்சி செய்யலாம். வண்டி வாகனங்களில் அதிகப்படியான தொல்லைகள் இருந்திருந்தால் அதை சரி செய்யக்கூடிய காலகட்டத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார், வரப்போறார், வந்து தருவார். அது மட்டுமல்ல, உடல் நலத்தில் பாதிப்புகள் இருந்தால் உடல் நலம் சீராகும். இதனால் வரையில் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் கூட உங்களை உயர்ந்த நிலையில் நிறுத்தி பார்க்க ஆசைப்படுவார்கள். அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் தடைகள் விலகும். தடுமாற்றமான நிலை முற்றிலும் மாறுபடும். குடும்பத்தில் சந்தோஷம் என்பது ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கும். வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும்.
கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். தனதானிய பிராப்தி என்பது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அனைத்து வகையான சுப நிகழ்ச்சிகளும் செய்து எண்ணற்ற நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் மிதுன ராசியான உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பார். இதில் இருக்கக்கூடியது, குரு பகவான் சில மாதங்கள் மட்டும்தான் நன்மைகளை செய்வார். அதற்கு பிறகு குரு பகவான் பேச்சு பெற்று சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். நல்லது சொல்லும் போதே நன்மைகள் மட்டும்தான் நடக்கப் போகிறது, நல்லதே நடந்து தீரும் என்று சொல்லத்தான் வேணும். குரு பகவான் என்பவர் ஓராண்டு ஒரு ராசியில் நிலையாக நின்று பலன்களை தர முடியாது, தர மாட்டார். பயிற்சி பெற்று அமருவார், சில மாதங்களில் வக்ரம் பெறுவார். பயிற்சி பெற்று அமருவார், சில மாதங்களில் அதிசார பயிற்சி என்று சொல்லி அதிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். முன்னும் பின்னுமாக சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்களில் குரு பகவானும் ஒருவர். அவர் எதற்காக வக்கரம் பெறுகிறார், அதிசாரம் பெறுகிறார் என்றால், இது சூரிய பகவானால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன் பாதிப்புகள். இதை பற்றி ஆராய்ந்து பேசக்கூடிய காலகட்டத்தில் நாம் இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தடை என்பது இல்லாமல், தடுமாற்றம் என்பது இல்லாமல், பொருளாதார தடையாக இருந்தால் கொடுத்த வாக்கை, கொடுத்த பணத்தை பெற முடியாமல் இருந்திருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், கடன்களை அடைக்கலாம். நீங்கள் யாருக்காவது முன்ஜாமீன் கொடுத்திருந்தால் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம். குடும்பத்தில் இதனால் வரையில் இல்லாத அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். காசு பணம் இருந்தால் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன குறை? காசு பணம் இருக்கும்போது இருக்கின்ற சந்தோஷமும் நிம்மதியும், காசு பணம் இல்லை, கடனாளியாக இருக்காங்க, நோயாளியாக இருக்காங்க, வேலை எதுவும் இல்லைன்னு சொன்னால் வீட்டாண்டு இருக்கக்கூடிய வாயில்லாத ஜீவன் கூட விலகி தான் செல்லும். அதை போல மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்து வந்த எண்ணற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல பலன்களை பெறக்கூடிய காலமும் அதிர்ஷ்டகரமான நேரமும், தொட்டது துலங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகத்தையும், பொருளாதாரத்தில் வளர்ச்சியும், ஜாதகத்தில் தசாவே சரியில்லாமல் இருந்தால் கூட இப்பொழுது குரு பகவானால் பல வகையான நன்மைகள் நடக்கும். இதனால் வரையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய முயற்சியால் அனைத்தையும் தீர்த்து நல்ல நிலையில் வாழ்வதற்குண்டான வழியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.